வணக்கம் தோழி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த பதிவில் நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான, ரொம்பவே முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வருடத்தினுடைய ஆடி மாதம் வந்துருச்சு இல்லையா? இந்த ஆடி மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய விரத முறைகள், அதுவும் முக்கியமாக குழந்தைக்காக நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விரத முறைகளை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி. கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களையும் இது மாதிரியான விரத முறைகளை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மன் மாதம் சொல்கிற அளவுக்கு எல்லா அம்மன் கோவில்கள்லையும் இவ்வளவு திருவிழா நடக்கும். நிறைய கோவில்களில் கூழ் வார்ப்பாங்க. நிறைய அம்மனுக்கு நிறைய அபிஷேகங்களும் அலங்காரங்களும் நடந்துக்கிட்டே வந்து இருக்கும். நம்ம எல்லாமே ஒரு குழந்தையாக பாவித்து இந்த உலகத்தை காத்து ரட்சித்து அருளக்கூடிய அந்த தாய்க்கு நம்ம செய்யக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகள் மூலயமா அன்னை மனம் குளிர்ந்து நமக்கு வேண்டிய வரத்தை தருவாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கற்பித்த ஒரு பாடம்னு கூட எடுத்துக்கலாம். இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் குழந்தைக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வழிபாடு குலதெய்வ வழிபாடு. நீங்கள் ஒரு சொம்பில், அதாவது பித்தளை சொம்பு அல்லது செம்பு சொம்பு ரெண்டில் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சள் தண்ணீரும் ஒரு எலுமிச்சை பழமும் கொஞ்சமாக வேப்பிலையும் சேர்த்து உங்களுடைய பூஜை அறையில் அசையாத இடத்துல வந்து வச்சுருங்க. இந்த கலசம் வந்து அடிக்கடி அசைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. இதில் வந்து உங்கள் குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ணிக்கோங்க. இந்த பூஜை முறையில் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது சீக்கிரமே உங்கள் குலம் தழைக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய குலதெய்வத்தை மனமுருகி வேண்டிக்கிறது தான். எங்களுக்கு குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருக்குது அப்படின்னும் பொழுது பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச பெண் தெய்வத்தை நீங்கள் ஆவாகனம் பண்ணி இந்த கலச பூஜை செய்யும் பொழுது கை மேல் பலன் கிடைக்கும். இந்த கலச தண்ணியை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாற்றணும். இந்த தண்ணியை கால்படாத இடத்துல சேர்க்கணும். அந்த எலுமிச்சை பழத்தையும் அதே இடத்துல வந்து சேர்த்துடலாம். இந்த ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமைகள் வந்து வருது. 5 வெள்ளிக்கிழமையே உங்கள் குலதெய்வத்தை மனமுருகி வேண்டி இந்த கலசம் வச்சு நீங்கள் வந்து வழிபாடு செய்யுங்க. குழந்தை பாக்கியம் நிச்சயமாக அமையும். அடுத்த வழிபாடு வந்து ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லா அம்மன் கோவில்கள்லேயும் நிறைய திருவிழாக்கள் நடக்கும் இல்லையா? இந்த 5 வார வெள்ளிக்கிழமைகளையும் அம்மனுக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் இது 3யுமே உங்கள் கைகளால் நீங்கள் வாங்கி கொடுங்க. இதை வந்து எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு தான் வாங்கி தரணும்னு அவசியம் இல்லை. யாருக்கும் தெரியாமல் செய்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இதை நீங்கள் அம்மனுக்கு சமர்ப்பணம் பண்ணும் பொழுது கூடிய சீக்கிரமே எனக்கு வளைகாப்பு நடக்கணும் தாயே அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டி இந்த பொருட்களை நீங்கள் அம்மனுக்கு சமர்ப்பணம் பண்ணுங்கள். அது திருப்பி கிடைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேயே நிற்க வேண்டாம். அது அம்மனுக்கு அப்படியே சமர்ப்பணம் பண்ணிவிட்டு சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க சின்ன அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த வழிபாடை தாராளமாக செய்யலாம். அடுத்த வழிபாடு தொட்டில் வழிபாடு. நம்ம நார்மலாக அம்மன் கோவில்களுக்கோ இல்லை ஏதோ ஒரு கோவிலுக்கு போகும்பொழுது நிறைய இடங்களில் குழந்தை பாக்கியத்திற்காக தொட்டில்கள் கட்டியிருப்பதை நம்ம பார்த்துருப்போம். அதை இந்த ஆடி மாதத்தில் அம்மன் கோவிலில் கட்டுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். முக்கியமாக புட்லூர் அம்மன் கோவில், அதுக்கப்புறம் கர்ப்ப ரக்ஷாம்பிகை அம்மன் கோவில், இந்த மாதிரி கர்ப்பத்திற்காக வரம் தரக்கூடிய அம்பிகை கோவில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த வழிபாடை வந்து நீங்கள் செய்யலாம். இல்லை எனக்கு அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது அப்படின்னக்கூடியவங்க உங்கள் வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன அம்மன் கோவிலாக இருந்தாலும் சரி, அங்கே உங்களுடைய புடவை முந்தியில் ஒரு பகுதியை கிழித்து அதில் ஒரு கல் வச்சு கட்டி அதில் தொட்டில் கட்டுங்க. நீங்கள் கட்டையில் தான் வாங்கி கட்டணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய புடவை முந்தியில் கிழித்து கட்டும் பொழுது இன்னும் பலன் அதிகமாக இருக்கும். நீங்கள் தொட்டில் கட்டுறது மாதிரியே வளையல் கூட கட்டலாம். கோவிலில் அம்பாலை நினைச்சு நம்ம வளையல் கட்டினோம்னா சீக்கிரமே நமக்கு வளைகாப்பு நடைபெறும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால் இந்த 2 வழிபாட்டு முறையுமே நீங்கள் வந்து பண்ணலாம். இதை வந்து ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கோவிலில் போய் கட்டணும்னு அவசியம் கிடையாது. எந்த வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கு கட்டுறதுக்கு முடியுமோ அந்த வெள்ளிக்கிழமையில் நல்ல நேரமாக பார்த்து கட்டுங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமைகளில் காலை நேரத்தில் 10:30 12 மணி வரைக்கும் வந்து ராவு காலம் வந்து இருக்கும். அந்த நேரத்தில் கட்டாமல் அதுக்கு முன்னாடி கட்டலாம். அப்படி இல்லாட்டி மாலை நேரத்தில் கட்டலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், அதாவது ஆடி பூரம். ஆடி மாதத்தில் வருகின்ற பூரம் நட்சத்திரம். இந்த வருஷம் நமக்கு இந்த பூரம் நட்சத்திரம் ஆடி மாதத்தில் நமக்கு வரலை. இந்த பூரம் நட்சத்திரம் இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதமான ஆவணி மாதத்தில் தான் நமக்கு வந்து வந்திருக்கு. ஆனால் அதுதான் ஆடி பூரமாக நம்ம வந்து எடுத்துக்கணும். அந்த ஆடி பூரம் எந்த நாளில் வருதுன்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி நமக்கு ஆடி பூரம் வந்து அமைஞ்சிருக்கு. அந்த நாளில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய
அம்மன் கோவிலில் பச்சை பயிறு வேக வச்சு சுண்டலாக செய்து அதை வந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் அம்மனுக்கு சமர்ப்பணம் பண்ண பிறகு பிரசாதமாக நீங்கள் கொடுக்குறதோ அல்லது வளையல்களை வாங்கி நீங்கள் அம்பாளுக்கு சமர்ப்பிக்கிறதோ அல்லது அங்கே வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு கொடுக்குறதோ சீக்கிரமே உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான விரதமாக இந்த ஆடிப்பூர விரதம் வந்து இருக்குது. நம்ம கந்த சஷ்டி விரதம் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான விரதம் அப்படிங்கிறத நம்புகிறோமோ, மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி விரதம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான விரதமாக இருக்கோ, அதே போல் இந்த ஆடிப்பூரம் வருடத்திற்கு ஒரு முறை வருகின்ற இந்த ஆடிப்பூரமும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு நாள் தான். அந்த நாளில் அம்பிகையை நோக்கி விரதமாக இருந்து இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்யும் பொழுது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு மழலை செல்வம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஐதீகமாக இருந்துட்டு வருது. பல வருடமாக பல காலமாக நிறைய பேருக்கு குழந்தை பேரை அருளிய இந்த விரதத்தை கண்டிப்பாக இந்த வருடம் நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். நிச்சயமாக அடுத்த ஆடிப்பூரத்திற்குள்ளார உங்களுடைய குழந்தை உங்களுடைய கைகளில் தவழும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் முழுமையாக நம்பி இந்த விரதத்தை வந்து நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக பலன் கிடைக்கும். அடுத்த வழிபாட்டு முறை வந்து இந்த ஆடி மாதம் முழுவதுமே காலை மாலை இரு வேளையுமே வீட்டில் வந்து விளக்கு ஏற்றுங்க. நிறைய பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும். இல்லாதவங்க ஆடி மாதம் மட்டுமாவது நீங்கள் காலை மாலை இரு வேளையும் வந்து ஏற்றுங்க. முக்கியமாக வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் ஏற்றுங்க. ஏன்னா வீட்டு நிலைவாசலில் தான் நம்மளுடைய குலதெய்வமும் இஷ்ட தெய்வமும் வந்து இருக்கும். ஏன்னா நமக்கு எந்த விதமான தொந்தரவும் தொல்லையும் விரோதிகள் மூலியமாகவோ எதிரி மூலியமாகவோ வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்மை பாதுகாக்கும் விதத்தில் வாசற்படியில் தான் நமக்கு வந்து தெய்வங்கள் வந்து இருப்பாங்க. அதனால தான் நம்மளுடைய பெரியோர்கள் வந்து சொல்லுவாங்க, வாசலில் வந்து உட்காராத, வாசலை மிதிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நிலைவாசல் படியில் 2 அகல் விளக்கு ஒவ்வொரு பக்கமும் வந்து ஏற்றுங்க. அகல் விளக்குக்கு கீழே உங்களால் முடிஞ்சதுன்னா வேப்பிலை உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னா வேப்பிலை கீழே வச்சு அதற்கு மேலே அகல் விளக்கு வச்சு விளக்கி ஏற்றுங்க. இது உங்களை வீட்டில் ஏதாச்சும் கெட்ட விஷயங்கள் இருந்ததுன்னா அதையும் வந்து சரி செய்யும்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைக்காக நீங்கள் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னும் பொழுது அம்மனுடைய அனுகிரகம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னும் பொழுது இந்த விரத முறைகளை நீங்கள் தொடர்ச்சியாக இந்த ஆடி மாதம் முழுவதும் செய்துக்கிட்டு வரும்பொழுது நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும். இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அரச மரமும் இருந்துச்சு அப்படின்னா உங்களால் முடிஞ்ச எண்ணிக்கையில் அந்த அமாவாசை தினத்தில் அரச மரத்தை சுற்றி வந்து கண்டிப்பாக அரச மரத்திற்கு கீழே நாகர்கள் சிலை இருக்கும். அந்த நாகர்கள் சிலைக்கு ஒரே ஒரு விளக்கேற்றிட்டு அங்கே இருக்கக்கூடிய விநாயகர் பெருமான மனமுருகி வேண்டிக்கிட்டு வாங்க. இதுவும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு விரத முறை தான். ஸோ இந்த ஆடி மாதத்தில் 1 2 கிடையாது, நான் நிறைய விரதங்களை வந்து சொல்லியிருக்கேன். ஒவ்வொன்றா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செய்துக்கிட்டு வாங்க. இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கும். அடுத்த ஆடிக்குள்ளே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டுரும். அதே போல் அம்பாளுடைய கோவிலுக்கு போகும் பொழுது நல்ல வாசனை மிகுந்த மறிக்கொழுந்து, மல்லிகைப்பூ இந்த மாதிரியான மலர்களை வாங்கி நீங்கள் அம்பாளுக்கு சமர்ப்பிக்கிறது அப்படிங்கிறதும் நல்ல பலன்களை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ பெரிய கோவிலுக்கெல்லாம் என்னால் போக முடியல, ரொம்ப என்னால் சிரமப்பட முடியல அப்படின்னக்கூடியவங்க இந்த மாதிரி எளிமையான விரதங்கள் இருந்து அதோடைய பலனை முழுமையாக நம்மளால் வந்து பெற முடியும். ரொம்ப தூரமாக இருக்க கோவிலுக்கு போக முடியலனாலும் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க. ஒவ்வொரு ஆடி மாத வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமையில் உங்கள் பேரிலையும் கணவர் பேரிலையும் தேங்காய் அர்ச்சனை வந்து பண்ணிக்கிறது இன்னும் நல்ல பலனை கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.